போனபோது கமல் சார் வந்து போன்ல பேசும்போது நீ வந்து ஒரு கலைவன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினார் ஒரு முதல் வார்த்தையை. என்னை பார்க்காமலே நான் என்னென்ன பண்ணுவேன், என் புருவம் எப்படி போகும், எல்லாமே வந்து எல்லா மேடலையும் பண்றீங்கன்னு ஞானசம்பந்தனையா சொன்னதாக நீங்க வந்து ஒரு கலைவன், நீங்க ஒரு சுயம்பு அப்படின்னாரு. ட்ரக் அவேர்னஸுக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடத்திலையும் தமிழக அரசுக்காக ஒரு காசு வாங்காம நம்ம எப்படி திரும்பி வந்தோமோ அதே மாதிரி மக்களும் புரிஞ்சிடும் அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட்டோட எல்லா நிகழ்வுக்கும் போய் பண்ணிருக்கு. சொல்லுங்கடா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு வளர்ந்த குழந்தை ஷோபனா வந்து ஒரு வளர்ந்த குழந்தை, அவ்வளவு அழகான தொகுப்பாளி, ஒரு நிறுவனத்தையே தன் கைக்குள்ளே கட்டி போட்டு அந்த ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கிட்டத்தட்ட எங்களுடன் ஒரு மாத காலமாக அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே ஷோபா அங்கே வந்து விடுவார்கள். வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மாத காலமாக அதை கட்டி போட்டு அவ்வளவு சிறப்பாக எங்களுடைய திருமண விழாவை கொண்டு சென்ற ஷோபனாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைவிட்டல் கொடுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு பிடித்த ஒரு இயக்கம் வந்து போனது என்ன, எஸ் ஜிஎம் அவர்கள். ஆக்சுவலி ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட்ஸ். அந்த படத்தில் வந்து நான் வந்து கமர்ஷியல் வந்து பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங் அப்படின்னு பேசியிருப்பாரு. அவர் வாய்ஸ் பேசுனா கைதட்டின்னு பேசினேன், இல்லைன்னா நான் பாட்டு வீட்டில் பேசி ஒரு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் தனியாக வீட்டில் உட்காந்துருக்கீங்க. அண்ணா, நீங்க இப்ப பேசின வாய்ஸ் சாய் சக்தி வாய்ஸ் மாதிரி இல்லை. அது சாய் சக்தி வந்து எப்படின்னா வீட்டுக்கு கணேசோட முடிச்சா ஆக்சுவலி திஸ் ஈவன் அவர் பார்த்துருக்கியா, இங்கிலீஷ் பயங்கரமா பேசுவார் வீட்டுக்கு. அதாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே நான் பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரியே பேசுவார்ல. ஆனா அங்கிருந்து அழகா கேப் எடுத்துக்குவார். இப்போ ஃபங்க்ஷன் வந்திருக்காருன்னு வச்சுக்கேன். Good evening, ladies and gentlemen. Actually, these guys Sai Shakti, you know, Sai Shakti வந்து ஷார்ட்டா வந்து I will see memory வந்து அது என்ன மாதிரி ஷோபனா is very fantastic anchoring அப்படி இருப்பாரு. அந்த இடையில மீட்டர் தான் சாய் சக்தி. அதான் சாய் சக்தி. ஓகே, அண்ணா, அடுத்த விருது நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு அருமையான தலைப்பு, ரொம்ப அற்புதமான தலைப்பு, குரு சிஷ்யன். அது எப்படி சொல்றதுன்னா, நம்ம ஒரு குருட்ட இருந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்திருப்போம், எந்த துறையாக இருக்கட்டும், அப்படி குருவே பார்க்காமல் கலைவனாகவும் வந்திருப்பாங்க, சுயம்பா வந்திருப்பாங்க, அவரையே மனசில் நினைச்சுக்கிட்டு. ஏன்னா எனக்கு போனபோது கமல் சார் வந்து போன்ல பேசும்போது நீ வந்து ஒரு கலைவன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினார் ஒரு முதல் வார்த்தையை. என்ன நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னாரு. இல்லை சார் பார்த்ததில்லை, ஆனால் உங்களை தான் என்னுடைய குருவா என்னுடைய ஆண்டவரா எப்போதுமே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை பார்க்காமலே நான் என்னென்ன பண்ணுவேன், என் புருவம் எப்படி போகும், எல்லாமே வந்து எல்லா மேடலையும் பண்றீங்கன்னு ஞானசம்பந்தனையா சொன்னதாக நீங்க வந்து ஒரு கலைவன், நீங்க ஒரு சுயம்பு அப்படின்னாரு. அந்த மாதிரி இப்படி ஒரு அழகான விருது வழங்குங்களா, ஒரு குரு ஒரு சிஷ்யனுக்கும் ஒரு சிஷ்யன் தன்னுடைய குருவுக்கும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மேடை. அதுல எங்களை அழைத்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ட் அடுத்த விருது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா குரு சிஷ்யா அவார்ட்ல ஜி பவானி அவர்கள், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன். அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்ஸ்பெக்டர் மேடம், நீங்களும் தயவுசெய்து மேடைக்கு வரணும். ஆஹா, என்ன ஒரு அழகான மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு அந்த வருகின்ற காட்சியை பார்க்கின்ற பொழுது எத்திராஜ் கல்லூரியில் ஒரு தேர்ட் இயர் மாணவி வருவதை போலவே காட்சி அளிக்கிறார்கள். அவங்க மனசுக்குள்ள மவன் இந்த சிட்டி சென்டர்ல இருக்கிற வரையும் இறங்கின உடனே எப்படி கலெக்டர் மட்டும் பாரு டவுசர் அப்படின்னு ஐயாவுமே ரொம்ப மரியாதை உண்டு மேடம். அவனை சைதாப்பேட்டுங்கிற சொல்றீங்க பக்கத்துல, அப்பப்ப சும்மா அங்கிட்டு போவே வருவேன். அதனால அவசரத்துக்கு அப்படி போயிட்டுனா நிப்பாட்டி இப்படி வாப்பான்ட்டு 4 இது கொடுத்து விட்டுறாங்க. நான் அந்த மாதிரி பயம்லாம் கிடையாது, ஒன்றும் நல்ல பய.
அதை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். யார் கொடுக்குறா? இருங்க, நான் கேக்குறேன், நீங்க எதுக்கு அடிக்கடி சைதாப்பேட் பக்கம் போனீங்க? இன்ஸ்பெக்டர் இருக்கும் போது இந்த கேள்வி நான் நம்ம அக்கா இருக்கிறாங்க, நீங்க ஏன் சைதாப்பேட் பக்கம் போனீங்கன்னு புரியலையே. மேடம், நான் டிசி ஆஃபீஸுக்கு போனேன், எஸ்பி ஆஃபீஸ் போனேன், அடையார் போனேன், டிஐஜி சாரை பார்க்க போனேன். அடையாரில் நீங்கள் இருக்கீங்க, அடையார் எஸ்பி அவரை பார்க்க வருவேன். இப்படி எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் அவங்க அடுத்த உயரத்துக்கு போனாங்கன்னா முதல்ல போய் நேரில் போய் மரியாதை செஞ்சுட்டு வர்றது நானாகத்தான் இருப்பேன். சூப்பர் ஓபனா, அதை நீங்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணோம். எனக்கு ஒரே ஒரு ஏன்னா அவங்கள்ட்ட கேட்டு பாரு, ட்ரக் அவேர்னஸுக்கு தமிழகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் தமிழக அரசுக்காக ஒரு காசு வாங்காம நம்ம எப்படி திரும்பி வந்தோமோ அதே மாதிரி மக்களும் திரும்பணும் அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட்டோட எல்லா நிகழ்வுக்கும் போய் பண்ணிருக்கு. அதற்கான ஆதாரம் இருக்கு. சொல்லுவாங்க ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கானா, இருங்க அவார்ட கொடுத்துறாதீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க ஏதாவது சின்ன தனமா ஒரு மிஸ்டேக் பண்ணி ஏதாவது போலீஸ்ல எல்லாம் மாட்டி இருக்கீங்களா? இல்லையா? சின்னத்தனமாக பண்ணி மாட்டினதில்ல. என் வீடே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் தான். ஸ்கூலுக்கு லேட்டா வந்தாலே போலீஸ்ல இருக்காங்க மேடம், இது சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதை மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு என்னை வெளியே வந்தோடனே வேற மாதிரி பார்த்துறாதீங்க. இதே சிரிச்ச முகத்தோட என்னை பாருங்க. எப்படின்னா, இப்ப எஸ்ஐ உட்காந்துருக்காங்க, இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்காங்க, ரைட்ல உட்காந்துருப்பாங்க, ஒரு 4 பேர் இப்படி உட்காந்துருக்கான். சரியா? ஒண்ணு இருந்து ஒரு ஏட்டியா வருவாரு. என்னையா இது செஞ்சிருப்பாயா, இந்த செஞ்சிருப்பான், உன்னை 4 இழுப்புடுத்த ஒத்துக்குருவாயா, இருந்த வரேன் போடுவாப்ல. என்னங்க, நான் கூட வந்தேன், சும்மா உட்காந்து என்ன 4 ஆரம்பிச்சு போறாரு. இப்படி வர்றதெல்லாம் அடிச்சுக்கிட்டே போவாங்க, என்ன கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி என் வீட்டுல என் குடும்பமே லேட்டா வந்தா என்ன எதுனே கேட்காம அடி வாங்க போறாங்க. அதனால நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல வளர்ந்தேன். அதனால காவல்துறை அதிகாரிகள் எவ்வளவு கண்ணியமானவங்க எனக்கு தெரியும். சூப்பர் சூப்பர். சோ அண்ணன் கையால தான் கண்டிப்பா அந்த மேடம் ஏதோ சொல்ல ஆசைப்படுறாங்க. எஸ் எஸ் மேம் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவானி. நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஃபுட்டெல்லாம் என்னோட சொந்த செலவில் வாங்கி கொடுப்பேன். அப்புறம் கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன், சிங்கிள் பேரண்ட்டுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பசங்களுக்கெல்லாம் ட்ரக் அவேர்னஸ் பற்றி நிறைய பேசுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த +2 படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் நிறைய கஞ்சா சாக்லேட்லாம், இந்த சாக்லேட் வழியில் வந்துச்சு. நிறைய அந்த கஞ்சாவெல்லாம் சாப்பிட்டு இந்த பசங்க சின்ன வயசுல சீரழியுது. நம்ம எல்லாம் வேலைக்கு 2 பேரும் போகிறதுனால குழந்தைங்களை கவனிக்க மாட்டோம். ஆம்பளை பசங்களாலும் பொம்பளை பசங்களாலும் நம்ம கேர் எடுத்து கொஞ்சம் பார்த்துக்கணும். பிள்ளைங்க நிறைய இந்த அபின்னு கஞ்சா போதை மாத்திரைலாம் நிறைய யூஸ் பண்ணி நிறைய கெட்டு போகிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் வாட்ச் பண்ணி, நம்ம கஷ்டப்படுறதே குழந்தைங்களுக்காக தான், அவங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்னு நான் சொல்கிறேன். அப்போ பொம்பளை பசங்களாம் நிறைய இந்த குரூப் 1 எக்ஸாம்லாம் நிறைய டிஎன்பிசிலாம் எழுதணும். வெளியூரில் இருக்கிறவங்களாம் இங்கே எழுதி ஹிந்திக்காரங்களாம் இதுவும் ஆகுறாங்க. தமிழ்நாட்டு பிள்ளைங்களாம் நல்லா படித்து நிறைய படித்த மாநிலமாக தமிழ்நாடு நம்ம மாற்றணும் நீங்கன்னு என்னோட ஆசை. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வந்தோமா, வேற எதுவும் சொல்ல, சைபர் கிரைம் அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா படித்தவங்க தான் நிறைய இதில் நிறைய ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், ஏதோ லோன் வருது, இது கொடுக்குறாங்க, அது என்ன டச் பண்ணிவிட்டு ஏமாந்துட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. பாவமாக இருக்குது அவங்களாம் பார்க்கும்போது. அது 19 30ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு நீங்கள் உடனே ஏமாந்தா யாராவது இதுவானாக்கா உடனே பண்ணிங்கன்னா அவங்க ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் டச் ஃபோன்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நிறைய அதில் நல்ல விஷயம் இருக்குது, 90% மைனஸ் இருக்குது. பார்த்து டச் பண்ணல சார். தவறான செயலை செய்யக்கூடாது. தவறான ஆன்லைன் சூதாட்டம், நிறைய தற்கொலைகள் நிறைய நடக்குது சார். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க நிறைய கான்செப்ட்ஸு இறந்துருக்காங்க. அதனால நீங்கள் பிள்ளைங்களாம் பார்த்து உஷாராக டச் பண்ண. என்ன 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 மைக்ல சொல்லுங்க, நான் எங்களுக்கு கேட்க மாட்டேது சார். எல்லா ட்ரக் அப்யூஸ்க்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் ஃபுல்லாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வலதுகை செய்வதை இடதுகை அறியாது இருப்பதாக, அது மாதிரி அவர் விளம்பரமே படுத்தலை. நாங்களும் இவரோட சப்போர்ட்டில் அவ்வளோ அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு ஏன் மெயினாக ட்ரக் அப்யூஸ், இந்த சாரி நீங்கள் எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. நாங்கள் இந்த நேரத்தில் இது பேசுறது கொஞ்சம் இதுதான், சாரி. ஆனால் இருந்தாலும்
உங்கள்கிட்ட சொல்லும்போது இது உலக அளவில் பரவும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த ட்ரக் அப்யூஸை பற்றி இன்னைக்கு சொல்லியிருக்கோம். அது மாதிரி சைபர் அவேர்னஸும் சொல்கிறோம். தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. டச் ஃபோனை டச் பண்ணும்போது பார்த்து டச் பண்ணுங்க, அதான் அண்ணா சொன்னார். சரிங்களா? ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் லாக் ஆயிடுவீங்க. அதனால எந்த ஒரு அதாவது ஃப்ரீ ஏதாவது ஆப் வந்தால் அதை தயவுசெய்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. HTTPS இருக்கான்னு பாருங்க, அது இருந்தால் மட்டும்தான் அது சேஃப்டி. அது இல்லைன்னா அந்த மாதிரி HTTP மட்டும் இருக்கிறத வந்து தயவு செய்து தொடாதீங்க, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அது மாதிரி சைபர் கிரைமுக்கு 1930 எதுக்கு சொன்னாங்கன்னா, ஏதாவது மணி வந்து நீங்கள் கேஷுவலாக கேஸ் புக் பண்ணியிருக்கேன், இன்ஜெக்ஷன் போடல, நீங்கள் இப்போ வரலைன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லாக் ஆயிரும். இப்படி நம்ம டெய்லியும் நம்ம என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை சொல்லி தான் உங்களை கால் பண்ணுவாங்க. அதனால தயவு செய்து அந்த மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலும் இன் பர்சன் நேராக கன்சர்னுக்கு போயிருங்க. ஃபோனில் எதையுமே தொடாதீங்க. மணி வந்து ஏமாந்துட்டிங்கன்னா 1930 வந்து நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா அதுக்கு போய் அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா இம்மீடியட்டாக உங்கள் பணம் வந்து வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்கன்னா, லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட பணம் டெஃபினட்டாக திருப்பி கிடைக்கும். அவங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் கேம்ஸ்க்கெல்லாம் உள்ளே போகாதீங்க. நிறைய பேச வேண்டியது இருக்குது, பட் இதுக்கு அதுக்கான டைம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.